அமெரிக்கா மாதிரி வந்துருங்க. ஒரு ஊரா போய் பேசுற முறையை விடுங்க. ஒரு இடத்த கொடுங்க. திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க. இவ்வளவு ஊடகம் வந்துருச்சு, நவீன அறிவியல் வந்துருச்சு. நாங்க பேசுறோம். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம், ஐயா எடப்பாடி, தம்பி விஜய்க்கு, ஐயா அன்புமணிக்கு, அண்ணன் திருமாவளவன் தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க. அவங்க பேசட்டும், கொண்டு போங்க. யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டுட்டு போட்டும். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. நேரு அவரோட துறையில 200 கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு சொல்லி இடி ரெடி டிஜிபி லெட்டர் எழுதிட்டாங்க. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தமிழக அரசு வழக்கு பதியாம இருக்கு. பதியாம அது எப்படி அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பதிவாங்க? நீங்க இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன கேள்வி கேட்கறது? டேய், அவர் முகத்தை பாரு. இவ்வளவு பேசுறியே, அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு. அவர் பேச மாட்டாரு. அவரு பேசாத காரணம் எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர்களுக்கு வந்து தமிழகத்தை ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி பேசுறாரு. அதே போல ஒரிசாவில் வந்து திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்குது? தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா? தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க வீர திருமகன், நீங்க நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர். இந்த ஊர்ல வந்து ஒரு தடவை சொல்லுங்க, இங்க வந்து நின்னு சொல்லுங்க. அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்க. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. நீங்க 20 வருஷங்கிறீங்க. நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. நீங்க திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நான் ஜெயிக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கல, என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? போட்டீல, அப்புறம் எங்க கேக்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.